கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை தியானிப்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் துயரம் உண்டு. வேதத்தில் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய வாழ்நாள் குறுகினது. ஆனால் அந்த குறுகின வாழ்நாளிலே அவன் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவனாக காணப்படுகிறான் என்று சங்கீதம் 90 பார்க்கிறோம். ஆகவே வருத்தம் சஞ்சலம் நிறைந்தது தான் மனுஷ வாழ்க்கை. ஆனால் இந்த வருத்தமும் சஞ்சலம் எதை பற்றினது என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் எந்த விதமான துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்? சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, இந்த காரணம் அந்த காரணம் என்று ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு துயரப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற துயரம் என்னவென்றால், தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குறது. அப்போ ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார், 2 விதமான துயரம் துக்கம் இருக்குது. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துயரம். அதாவது தான் தவறு செய்த உடனே, பாவம் செய்த உடனே அந்த பாவத்தை குறித்த ஒரு வேதனை, கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேனே என்ற ஒரு மனஸ்தாபப்படும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் போது தன்னுடைய பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்படுகிற மரியம் முதலேனால் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை அவர் தன் கண்ணீரினால் கழுவினாள். தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டாள். உடனே அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் தன்னுடைய பாவங்களுக்காக யார் மனம் கசந்து அழுகிறார்கள்? பேதுரு கூட 3 முறை மறுதளித்தான் இயேசுவை. உடனே இது பாவத்துக்காக கண்ணீர் விட்டான், தான் செய்த தவறுக்காக கண்ணீர் விட்டான். உடனே கர்த்தர் அவனை ஒரு திருச்சபையின் தலைவராக அவர் அங்கீகாரப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் நாடுகளை மெய் என்று சொல்லி அவர் 3 முறை மீண்டும் அவரை தகுதிப்படுத்தி, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அவரை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் அவர் உறுதிப்படுத்தி ஒரு மந்தையை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக அவரை தகுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் விரும்புகிறது தேவனுக்கேற்ற துக்கம். அதாவது தேவனை பிரியப்படுத்தக்கூடாத வழியில் யாராவது நடந்திருந்தால் அந்த காரியங்களை குறித்து மன வருந்தி, என் தேவனை நான் பிரியப்படுத்தாமல் போய்விட்டேனே, என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனே, இளைய மகன் சொன்னது போல, என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனே என்று அவன் மன வருந்தி தன் தகப்பனுக்கு விரோதமாய் செய்த குற்றத்துக்காக தேவனிடத்திலும் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்க அவன் மீண்டும் வருகிறான் பாருங்க. அந்த மாதிரி துயரப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், தேவனுக்கு ஏற்று துக்கப்படுகிறவர்கள், மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புக நினைக்கிறவர்கள், இவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். ஆனால் லௌகீக துக்கம், எனக்கு வீடு கிடைக்கல, வாசல் கிடைக்கல, எனக்கு அந்த காரியத்தினால வருத்தம், வீணான கடன் பிரச்சனைகளை வரவழைத்து கொண்டு அந்த கடனுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்குது, இதெல்லாம் லௌகீக துக்கம், உலக பிரகாரமான காரியங்கள். சில நேரங்களில் இந்த சோதனைகளை நாமளே தேடிக்கொண்டு அதில் சிக்கிக்கொண்டு கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இது மரணத்தை உண்டாக்கும். தேவையற்ற அந்த துயரங்கள் சரீரத்தில் வியாதி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். டிப்ரெஷனுக்குள்ளே போகிறார்கள். இதனால் அவர்கள் பலவிதமான ப்ரெஷர், சுகர் என்று அல்சர், பலவிதமான வியாதிகளுக்குள்ள எல்லா ஷருக்குள்ளாகவும் போயிடுறாங்க. இது மரணத்துக்குள்ளாக அவர்களை நடத்துகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அநேக வசனங்களை சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி உலகம் சந்தோஷமாக தன் பாவ பழக்கங்களில் ஈடுபடும் பொழுது, நீங்கள் தன்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது, அவர்களின் மீது இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு பைத்தியக்காரி, இவங்களாம் இப்படிலாம் இருக்கிறாங்களே,
நம்மளை போல பாவ பழக்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தெரியல இவர்களுக்கு என்று நம்மை பார்த்து கேலி பண்ணுகிறவர்கள் அநேகர். அவங்கள போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறவர்களை போல இருந்தால் நம்மை பார்த்து அவர்கள் சிரிக்க மாட்டார்கள். உலகம் நம்மை பகைக்காது. உலகத்தோடு ஒத்த வேஷம் போடும் பொழுது என்னென்னா, அவர்களோடு பாவத்திலேயே நம்ம போகிறவர்களாக இருந்தோம் என்றால் நம்மை பார்த்து அவர்கள் பகைக்க மாட்டார்கள். ஆனால் நாம் துயரப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நம்ம கஷ்டப்படும் பொழுது, தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, மீண்டும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறேன், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். மறுபடியும் வரப்போகிறார். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இப்போ துக்கமாக இருக்கும், தற்காலிகமாக துக்கமாக இருக்கும், பல நிந்தைகள் அவமானங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, மீண்டும் நான் வரப்போகிறேன், அப்பொழுது உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மேலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததனுடைய நோக்கமே என்ன? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, அதாவது தேவனுடைய மீட்பின் வருஷம், இப்போ சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். அந்த கர்த்தருடைய நாளை குறித்து நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்த வந்தார். அந்த நீதியை சரிக்கட்டும் நாளை பற்றி அவர் கூற வந்திருந்தார். அனைவருக்கு ஆறுதல் செய்ய, துயரப்படுகிற அனைவருக்கு ஆறுதல் செய்ய வந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த நீதியின் சரிக்கட்டும் நாளிலே இந்த பூமியிலே பாவங்களுக்காக துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். தன் பாவங்களை குறித்து கேர்லெஸ்ஸாக சந்தோஷமாய், இந்த பிரபஞ்ச வேஷத்தில் சந்தோஷமாய் எல்லா பாவங்களையும் துணிகரமாய் செய்கிற, அகங்காரமாய் செய்கிற அனைவருக்கும் நீதியான நியாயத்தீர்ப்பு வரும் என்று ஏசாயா 61:2-3 இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தை மிக தெளிவாக அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஆமென். அருமையானவர்களே, அவர்கள் நீதியின் விருட்சங்கள். ஒடுங்கின ஆவி, அவர்கள் துக்கப்பட்டதுக்கு ஆண்டவரை துதிக்கிற துதி அவர்கள் வாயில் வைக்கிறார். அவர் துயரத்துக்கு ஆனந்த தைலம், சமாதானத்தை, சந்தோஷத்தை உள்ளத்தில் வைக்கிறார். ஏசாயா 57 சொல்லும்போது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்பொழுது, குணமாக்குவேன், அவர்களுடைய காயங்களை கட்டுவேன், அவருடைய துக்கங்களை நான் சரி செய்வேன், திரும்பவும் அவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருகிறார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போகும் என்று சொல்வார். மீட்கப்பட்டவர்களுக்கு தான் ஆறுதல், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றவர்களுக்கு தான் ஆறுதல். அப்போ அந்த துயரம் என்ன துயரம்? பாவ மன்னிப்பு கேட்கிற துயரம், தேவனுக்கு ஏற்ற ஒரு துயரம். ஆகவே அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிறபடி இனி இந்த நாட்களில் நம்முடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைத்து, இந்த ஜனத்தினுடைய நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி நம்மை மீட்டுக்கொள்ள இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆகவே தேவையில்லாமல் நம்ம துயரப்படுகிறதை விட்டுவிட்டு ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். இன்றைக்கு தேவ சமுத்திரம் கண்ணீரோடு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருடைய அறுவடை நாளிலே நாம் மீட்கப்படுவோம். தன் தூதர்களை அனுப்பி அறுக்க அவர் அனுப்ப போகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அவராலே நாம் அறுக்கப்படுகிறவர்களை மாறுவோம். தேவனுக்கென்று, பரலோக ராஜ்யத்துக்கென்று களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல கதிர்களை நாம் கொடுக்கிறவர்களை மாறுவோம், பலன் கொடுக்கிறவர்களை மாறுவோம். ஆகவே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் வருகையில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சினால் என்னை இடைக்கட்டினீர் என்று
சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, தேவனுடைய நாள் நெருங்கி போயிற்று. அது மாத்திரமல்ல, நமக்காக மட்டும் அழக்கூடாது, நமக்காக மட்டும் துயரப்படக்கூடாது, மற்றவர்களுக்காகவும் துயரப்பட வேண்டும். அவன் பாவ பழக்கத்தில் அவன் அழிந்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்மை காத்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள், நம்மை கிண்டல் செய்கிறவர்கள், நம்மை கேலி பண்ணுகிறவர்கள், நமக்கு நிந்தைகளை அவமானங்களை கொண்டு வருகிறவர்கள், அவர்களை பார்த்து கூட நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எசேக்கியேல் 9:4 சொல்கிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொல்லப்படுது. பெருமூச்சு விட்டு அழுகிற ஜெப வீரர்கள் வேண்டும். இன்றைக்கு மற்றவர்களுக்காக துயரப்படுகிறவர்கள், தன் பாவத்துக்காக துயரப்படுகிறவர்களை தான் தேவன் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆக வெகு சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். அவரை நாம் சந்திக்க போகும் பொழுது எப்படிப்பட்ட துயரப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை சற்று நிதானித்து பார்ப்போம். தேவையில்லாத இந்த உலக பிரகாரமான துயரங்களுக்கு விலகி நம்மை பரிசுத்தத்துக்கு ஏதுவான துயரப்படுவோம், தேவனுக்கேற்ற துக்கப்படுவோம், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலே துக்கப்படுவோம், கண்ணீர் விட்டு மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு கம்பீரமான அறுவடையிலே அரிக்கட்டுகளை சுமந்து செல்கிறவர்களாய் மாறுவோம். அநேகரை சுமந்து சென்று ஆண்டோடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் மாறுவோம். அநேகருக்காக ஜெபித்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை ஆண்டர் கொண்டு போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.